நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எல்லாருக்கும். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயன் சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான். எல்லா எதிர்கட்சி ஆளுங்க எல்லாருக்குமே வயிறு கப 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 கபான்னு எரியுது. எல்லா டிவிலையும் பெருசுங்க உட்காந்துக்கின்னு அவருக்கு என்ன தெரியும், இதுக்கப்புறமா தான் இருக்குது அப்படின்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பேசுன வாய்தான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க பேசட்டும். அதாவது வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாது. அந்த மாதிரி அதாவது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சதுன்னா யாருமே கிடையாது. 25 வருஷம் ஆளும் கட்சி. இன்னொருத்தர் அதாவது அறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தீவிர எடுத்து நடத்திட்டு இருந்தாரு, திருட்டு நடத்திட்டு இருந்தது. அதுல ஒட்டிக்கிட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாம். அதனாலதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு காணாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சாரு. அவரு பாத்தீங்கன்னா 33.5% வாக்கு வங்கி வாங்கினாரு. ஆனா இப்போ நம்ம விஜயனா பாருங்க 35% வாக்கு வங்கி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 1,50,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம், ஆனா யாரும் நம்பல. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு தாவேக உறுப்பினர்கள் மட்டுமே ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க 1.5 கோடி பேர் இருக்காங்க. அதுல 50% ஓட்டு வந்தாலுமே மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க 50% ஓட்டு போட்டாலே விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு ஏற்கனவே சொன்னோம். ஆனா யாரும் என்னன்னா போட தற்கொலையில அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமே எல்லாருக்கும் இது என்ன பேசுறதுன்னு தெரியல. 2-3 பேர் காணாம போயிட்டாங்க. ஏற்கனவே காணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தலைமுறை ஆயிட்டாங்க. யாருன்னா சீமானும் சாத்தேஜியும் அவர்களும் கடைசி வரைக்கும் அவங்க வாக்க மட்டும் என்னவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க முட்டையிலே இருந்தாங்க. நானும் பாக்குறேன், சாயந்தரம் வரைக்கும் பாக்குறேன். சரி ஏதாவது ஒண்ணுத்துலயாவது வருவாங்க, அப்படி இல்லை எண்ணுவாங்க அவங்க வாக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை போல இருக்கு. டெபாசிட் கூட வாங்கல சீமான். டேய், அவ்வளவு வாய் பேசுங்க. விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லி விஜய் வீட்டு வாசல்லே குடியிருந்தீங்களே, டெபாசிட் கூட வாங்கல. 75 வருஷம் ஆலமர கட்சியை புடுங்கிட்டு போயிருச்சு. இந்த பக்கம் 60 வருஷ கட்சி ஒண்ணு புடுங்கிட்டு போயிருச்சு. நீங்களாம் ஏமாத்துறாண்டா. அதாவது நீங்க என்ன பேசினாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா ஒரு மனுஷன் மக்களுக்காக தான் வந்திருக்கோம், இந்த அண்டு சீட்டுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா ஒரு தலைச்சு விட்டாரு பத்தியா. அதுக்கான வெற்றி தான் இது. விஜயண்ணா மக்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரோ மக்கள் அதே போல விஜய் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாற்றமே. இதனால தமிழ்நாட்டுல நல்லாட்சின்றது கம்பல்சரி இருக்கும். அதாவது 108 தொகுதியில வின் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 10 தொகுதி ஆதரவு பெறும். அது திமுக இதுல அதிருப்தியில இருப்பாங்க பாருங்க. அதாவது நமக்கான மரியாதை இங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த விசிகா, அப்புறம் இந்த தேமுதிக கூட நம்ம சொல்லிச்சு, அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு இப்போ ரீசெண்டா சொல்லிச்சு. அதனால அந்த அதிருப்தியில ஏதாவது வந்தாங்கன்னா, இல்ல காங்கிரஸ் கூட எதனா பேச்சுவார்த்தை, இல்லை ஜேடிஎம் கிட்ட ஆதரவு கோர்றதுனால என்னன்னு தெரியல, இதுக்கப்புறமா தான் தெரியும். ஆனா தனி பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு விஜயன். அதாவது 20 தொகுதியில ஜெயிப்பாரா, இல்ல ஒரு 10 தொகுதியில ஜெயிப்பாரு, 10% ஓட்டு வாங்குவாரு, 15% ஓட்டு வாங்குவாரு. அவர் நடிகர் கட்சி அது, அதனால பாக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். லாலிபப் சாப்பிடுற கட்சி, சின்ன பையன் கட்சி அது. இவனுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், நடிகர் நாடு ஆளலாமா அப்படின்னு ஏகப்பட்ட வாய். அதான் விஜயகாந்த் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு இப்படி பேசுற வாய் நாளைக்கு அதே மாத்தி பேசுவான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வாய்கள், வாடகை வாய்கள் என்னென்னலாம் பேச முடியுமோ பேசிச்சு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் மேலே, அவர் குடும்பத்து மேலே எவ்வளவோ அவசரம் பரப்புனாங்க. எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இன்னைக்கு மக்களுக்காக நின்னாரு. மக்கள் அவங்கள கைவிடாரு. கிட்டத்தட்ட 108 தொகுதி. இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. திமுக யாராலையும் சொத்து கூட பார்க்க முடியாதுன்னு ஆணவ பேச்சுல இருந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட 200 தொகுதிகள் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டமன்ற தேர்தல் 200 தொகுதியில வெற்றி பெறுவோம் சொல்லி ஆணவ பேச்சு எல்லாம் பேசினாங்க. 200க்கு 200 அப்படின்னு. ஏன்னா 200 கொஞ்சம் அவங்க பழக்கம். 200க்கு 200 அப்படின்னாங்க. 200 எல்லாமே காணாம. ஓபிஎஸ் எல்லாம் இப்ப தலைமறை. இவரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரி அவர் தொகுதியை மட்டும் பேசிட்டு விஜய்ன்ற பேரை சொல்லவே இல்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், அது இல்லாம புதுசா ஒருத்தர் இது பண்ணிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பயம் இருக்கணும், விஜய்ன்ற பேருக்கு ஒரு பயம் இருக்கு பத்தியா. அதுதான் ஏற்கனவே ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு விட்டாங்க அந்த நிறுவனம். அந்த கருத்து கணிப்பு போய் அது நடக்காது அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பை 2021 ஏற்கனவே அந்த நிறுவனம் வெளியிட்டு இருந்தது, டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி டிஎம்கே ஆட்சி அமைச்சு. இப்போ 2026ல அதே நிறுவனம் இந்த மாதிரி சொன்னோம்னா யாரும் நம்பல. ஆனா இப்போ அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, கேக்கு வெட்டி கொண்டாடுது. நான் சொன்னது உண்மையாயிருச்சா அப்படின்னு சொல்லி கெட்டி கொண்டாடுது. ஐபிஎஸ் ரவி அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, 234 தொகுதியிலையும் தொகுதிக்கு 100 பேர் போட்டு 2,34,000 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அதுல எடுத்த சர்வேல பாத்தீங்கன்னா எல்லாம் ரிட்டையர்டு போலீஸை தான் நாங்க வச்சு வேலை பார்த்தோம், வேற யாரும் வச்சு எடுக்கல. அதுல எடுத்த சர்வே படி பாத்தீங்கன்னா 130 தொகுதி வரைக்கும் விஜய் வந்து ஜெயிப்பாரு அப்படின்னாங்க. என்னையா அது, இவன் புதுசா வந்தவன் போய் இவன் போய் எப்படி ஜெயிப்பான் அப்படின்னு எல்லார் மனசுலயுமே எலெக்ஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் விஜய் வந்து வாக்கு வங்கிகள் வாங்குவாரு, ஆனா ஜெயிக்க மாட்டாரு. அது தொகுதி சட்டப்பேரவை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே சுக்கு நூறா உடைச்சு தவிட்டு பொடியாயிடுச்சு. ஏற்கனவே விஜய் நான் வந்து நான் பனையூருக்கு நான் உங்களுக்காக காத்திருப்பேன், எல்லாரும் நீங்க என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட எல்லாரும் அது விளையாட்டா பேசினாங்க. என்னடா வேற காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாம தனி அறை வச்சு எல்லா வேட்பாளர்களையும் அங்க வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணாதுக்கு அதுக்கும் ஒண்ணு எல்லாம் ஏராளமா பேசினாங்க. இன்னைக்கு வின் ஆன ஒண்ணு செல்ப சாணியில முக்கிய வச்ச மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். டிஎம்கே 70 வருஷ கட்சி, 25 வருஷ கட்சி, எவ்வளவா அண்ணாவு பேச்சு. அதே போல வந்து இவரு ஏடிஎம்கே அவரும் வந்து 41 பேரை கொண்டுட்டாங்க. இதை வச்சுமே முன்னிறுத்தி மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் வாய் மூடி வாய் குத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே வேற வழி இல்லை, எதிர்கட்சியா கூட ஆக முடியல. அந்த தான் அவங்களோட தொகுதி நிலைமை இருக்கு. 58 நம்ம தான் வாங்கியிருக்காங்க. அதையும் வந்து டிஎம்கே வந்து பீட் பண்ணி வச்சு எதிர்கட்சி ஒண்ணு நீங்க வந்து டிவிகே கூட வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான இதுவும் இல்லை, வெளியே இருந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு எதிர்கட்சியை கூட இல்லாம பேசுவாங்க. இதுல மெயின் மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கரண்ட் முதல்வராக இருந்தாரு அவரு. இப்போ அதுக்கான இது போயிருச்சு. அவரோட தொகுதியில முதலமைச்சர் வேட்பாளர் இந்த இதுல நிக்கிற இடத்துலயே அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஐயா எம்எல்ஏ சீட்டும் உங்களுக்கு இல்ல, அப்புறம் எப்படி உள்ள போவீங்க? சட்டமன்றத்துக்குள்ள எப்படி ஐயா போவீங்க? மத்த எல்லாரும் போவாங்க, உங்களையே எப்படியே தோத்துட்டாங்களே. இதுதான் வரலாற்றுலயே முதல் முறை ஒரு முதல்வர் வேட்பாளரையே வந்து தோக்கடிச்சு அந்த தொகுதியில வெளியே தோற்று விட்டது. அது கிட்டத்தட்ட 8000 ஓட்டு வித்தியாசம். அதே வரலாறு பாருங்க, தமிழ்நாட்டிலேயே 83,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறது மாதவர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். 2வது எடப்பாடி தொகுதியில எடப்பாடி அவங்க பழனிசாமி வந்து 81,000 வாக்கு. இந்த மாதிரி தரமான சம்பவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதனால நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, புதுமுகங்கள், பழைய பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க, இல்ல இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்து வந்தவங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க. ஆனாலும் விஜய்ன்ற ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இது நடந்துச்சு. இந்த ஆச்சரியங்கள் எல்லாமே விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக மட்டும்தான். அதாவது எவ்வளவோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, ஓட்டை எனக்கு போடுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் தமிழக மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் தான். டீ கடையில பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம டீ சாப்பிட போனா கடை எங்கேயுமே இல்லை, அதனால கொஞ்சம் தள்ளி போனான்னு சொல்லி நான் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனேன். அங்க பேசிக்கிறாங்க, கிழட்டு பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா இதுக்கப்புறம் தாங்க தவுசு முதலமைச்சர் பதவின்னா என்ன சும்மா நினைச்சுக்கிறீங்களா டேய் அப்படின்னு பேசிக்கிறாங்க. டேய் நான் என்ன சொல்றேன், டேய் இதே மாதிரிதான் முன்னாடி பேசுனீங்க. அவருக்கு அரசியல் என்னன்னு தெரியுமான்னு கேட்டீங்க, அவருக்கு எப்படி வேட்பாளர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் இருக்காங்களான்னு கேட்டீங்களா, அப்புறம் அவருக்கு பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமான்னு கேட்டீங்க. என்னென்னமோ பேசுனீங்க, எல்லாத்தையும் செஞ்சு காட்டலையாடா அவரு? எல்லாத்தையும் செஞ்சு காட்டல. இன்னைக்கு ஆட்சி அமைக்கல, 2 வருஷம்டா. நீ இல்ல 2 வருஷத்துக்கு இந்த லாலிக்கு ஒரு கட்சி, அப்புறம் என்னது செல்லா காசு கட்சி அப்படின்லாம் பேசுனீங்கல்ல. இன்னைக்கு ஆட்சி யார் அமைச்சிருக்கா? அதாவது பொறுத்தவன் பூமியால் வாங்குவாங்க அந்த மாதிரிதான். இன்னைக்கு இவ்வளவு பொறுமையா இருந்ததுனாலதான் அண்ணன் வந்து இந்த பதவியில உட்காந்துருக்காரு. இன்னைக்கு வெற்றி பெற்ற உடனே அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் இருக்காரு. அதுக்கு வெற்றி பெறதுக்கு முன்னாடி போய் எல்லா தேவாலயங்கள் எல்லா இடத்துலயுமே போய் விசிட் பண்ணியிருக்காரு, சாமி கும்பிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பற்றுன்றது அது எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும். அதுக்கு தான் பற்று, சரிங்களா? நீங்க யார் யாரெல்லாம் கொள்ளடிக்கிறாங்களோ அந்த தொகுதி வேட்பாளர்களை மட்டும் வச்சுக்கிட்டு மக்கள் மேல இருக்கிறதுல நேசனத்தெல்லாம் காட்டாம ஆப்படிச்சீங்கன்னா மக்கள் இப்படிதான் ஆப்படிப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுவாங்க மக்கள், அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்கன்ற எண்ணம் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம தான் ஆனீங்கல்ல, அதுக்காக செஞ்சதுதான் மக்கள் செய்ய தேவைதான். இது இன்னொரு விஷயம், இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டு நடத்துதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தெரியும். எவ்வளவு கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, கஞ்சா,
கலாச்சாரம் இப்படின்னு ஏகப்பட்டது நடந்தது. ஒண்ணுத்துக்கு கூட கண்டனமோ, இல்ல இந்த மாதிரி சட்டங்கள் மாற்றம் வரும். இதுக்கப்புறம் வந்து பயங்கரமான கடுமையான சட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போய் பார்த்தது இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. மக்களுக்கு இந்த அதிருப்தி தான் நீங்க குடுத்த காசையும் வாங்கிட்டு இன்னைக்கு ஓட்ட மாத்தி போட்டது. அதே போல 2 பெரும் கட்சிகள் தான் 3வது பெரிய கட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, இன்னைக்கு மாற்றா ஒருத்தர் வந்து 2 வருஷத்துல அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு போடுறாங்கன்னா, விஜய் வந்தா செய்வாரு. ஏன்னா, அவர் சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து பணத்தை கொடுத்தவரு, தனக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கும் போது செய்ய மாட்டாரா என்ன அப்படின்னு சொன்னது. அதே போல விஜய் அண்ணாவும் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இது வந்து எந்த கட்சியினரும் கொடுக்கவே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், மக்கள் பணத்துல இருந்து ₹1 கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைவர் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சொன்னது எல்லாமே வச்சுதான் அவங்க வந்து மக்கள் வந்து விஜய் மேல ஒரு இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சாங்க. இப்போ எல்லா பெருந்தலைகளுமே காணும். அதாவது 21 அமைச்சர்களை வந்து தூக்கடிச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். இது வந்து அரசியல்ல வந்து பெரும் சாதனைகள் இதெல்லாம். 21 அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள். இது தமிழகத்துல வந்து பாஜக தலைமையில வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநில தலைவரா இருந்தாங்க, ஆளுநரா இருந்தாங்க. அதுவும் ஒரு ஸ்டேட் இல்ல 2 ஸ்டேட்டுக்கு வந்து 2 மாநிலத்துக்கு வந்து இதுவா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து படுதோல்வி விளைஞ்சு வச்சிட்டாங்க. டெபாசிட் கூட பில் வந்து விட்டாங்க. இவரு நம்ம கேப்டன் அவரு பையன் விஜய் பிரபாகரன் அவர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு அண்ணன் இருக்காரு, இவர் இருக்காரு, அவரு இருக்காரு, விஜய்க்கு யார் இருக்காங்க, நீ உங்களை தோக்கடிச்சுட்டே இருக்காங்க, அதுக்குதான் ஓவர் வாய் பேசக்கூடாது, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு அது மக்கள் செஞ்சு காட்டிட்டாங்க. 10 தொகுதியில ஒரு தொகுதி மட்டும்தான் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே விருதாச்சலத்துல விஜயகாந்த் ஐயா அந்த மரியாதைக்காக அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. கூட்டணி கட்சிகளின் கணக்கெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டாங்க. அதாவது விஜயன் ஒரு இதுல சொன்னாரு, கூட்டணி கட்சிகளின் கணக்குகள் தானாகவே மைனஸ் ஆகிவிடும், மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. அதே போல கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எந்த இடத்துலயும் பெரும்பான்மையை நிரூபிக்கவே இல்லை, நிரூபிக்க முடியல. 51 இடத்துல இவங்க வந்திருக்காங்கன்னா ஒரு 8 இடம் 10 இடம் மட்டும் தான் அவங்க வந்திருக்காங்க, வேற எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு எல்லாமே தவிடுபடி ஆகி போயிடுச்சு. மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பியிருக்காங்க. அதே போல விஜய் அண்ணா வந்து நல்ல திட்டங்களை சொன்ன வாக்குறுதிகளையும் நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து இந்த கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை அடுத்த வர ஆட்சி எல்லாமே நம்மளோட நல்ல ஆட்சியா இருக்கும், நம்ம ஆட்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஆட்சி இருந்தா மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம அடுத்த எலெக்ஷன்ல நம்ம வந்து பேசவே தேவையில்லை, வெளியே வந்து வாக்கு கேட்கணும்னு அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா வின் ஆயிடலாம். இந்த மாரி ஒரு ஆட்சி திட்டம் கொடுக்கணும். அது இல்லாம எல்லாம் பெரிய பெரிய தலைகள் தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா அவங்க பையன், அப்புறம் சேகர் பாபு லாஸ்ட்ல தான் வந்து நின்னாப்ல. அதுக்கு முன்னாடி வந்து திருப்பதியிலே இருந்துச்சு, பெரியசாமி, கருப்பன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திரும்பி இருந்த தலைகள். இவங்க எல்லாம் வந்து இவங்க தான் வந்து மெஜாரிட்டியில் இருப்பாங்க, இவங்க தான் பேசுவாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவங்க எல்லாமே ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாரையுமே ஒட்டச்சு தூக்கி வெளியே போட்டாங்க. ஏவா வேலுவே திருவண்ணாமலையில இழுபறியிலே இருந்தாரு. கடைசி நேரத்துல தான் கடைசி வாக்கு இதுல 7வது சுற்று வரும்போதுதான் வந்து அவங்க வின் பண்ணது. 2000 வித்தியாசம். இல்லைன்னா அவங்க திருவண்ணாமலையில அவங்க தான் வந்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே விஜய் தான். மதுரை மேற்கு, வடக்கு, தெற்கு, மதுரை மத்தி அப்படின்னு எல்லா இடத்துலயுமே விஜய். அவங்களோட இது வந்து மதுரையில வந்து அவ்வளவு செல்வாக்கை வந்து நிரூபிச்சிருக்காரு. மதுரைனா அது கேப்டன் இது பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் சுட்டு முறை உடைச்சு எடுத்துட்டாங்க. இவ்வளவு பேராக வந்து விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னாங்க. அது அவர்கள் எல்லாருக்கும் நல்லாட்சி தொடரட்டும். விஜயனாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.